எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம ஈவினிங் டிஃபன் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பாலக் பூரி, அதாவது பசலக்கீரை வச்சு இந்த பூரி செய்ய போகிறோம். இன்னொன்று வந்து பீஸ் மசாலா, பட்டாணி வச்சு இந்த அருமையான மசாலா, இந்த ஒரு மஸ்ட் ட்ரை. ஸோ வாங்க இந்த ரெண்டு சூப்பரான ரெசிபீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய முதல்ல பசலக்கீரையை வேக வைக்கணும். சாஸ்பேனில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் இதில் 2 பச்சை மிளகாய், பசலக்கீரையை போடுங்க. நான் ஒரு கட்டு பசலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணி போடுறேன். இதை 3-4 நிமிஷத்துக்கு வேக வைங்க. கிட்டத்தட்ட 4 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கீரை, பச்சை மிளகாய் ரெண்டையும் வெளியில் எடுத்து வச்சு ஆற விடுங்க. கீரை, மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சர் ஜாரில் போட்டு விழுதா அரைங்க. இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அடுத்து அகல பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி கீரை விழுதையும் ஊற்றி பிசைங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பூரி மாவு பதத்துக்கு பிசையணும். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயை ஊற்றி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு பிசைங்க. பூரி மாவு இப்போ ரெடி. இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து தேய்ங்க. பசலக்கீரையில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. முக்கியமாக அயன் கண்டென்ட் அதிகம். ஸோ இதை நம்ம டயட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கடாயில் பொரிக்கிறதுக்கான தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடானதும் தேய்ச்ச மாவை போட்டு பொரிங்க. பாருங்க, பூரி நல்ல உப்பி வருது. லேசா பிரவுன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. பசலக்கீரை பூரி இப்போ ரெடி. சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க, பிரமாதமா இருக்கும். மசாலா விழுது செய்ய தேவையான பொருட்களை வதக்க போறேன். அகல கடாயில 1 டீஸ்பூன் வெண்ணெயை போட்டு 10 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், 2 வெங்காயம் நறுக்கி போட்டு வதக்குங்க. வெங்காயம் பாதி வதங்கினதும் இதில் தக்காளி சேர்க்குறேன். இது முன்னாடியே வேக வச்சு தோல் எடுத்து தக்காளி. ஸோ மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மசிச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டுங்க. நான் பட்டாணிக்கு உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். ஸோ மசாலாக்கு மட்டும் உப்பு போட்டால் போதும். மசாலாவோட பச்சை வாசனை போனதும் இதுல முந்திரி பருப்பு போடுங்க. மசாலா பேஸ்ட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை வேற பாத்திரத்துல எடுத்து வைங்க. மசாலா நல்லா ஆறுனதும் இதை மிக்சர் ஜார்ல போட்டு அரைங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல விழுதா அரைக்கணும்.
இப்போ பட்டாணி மசாலா செய்ய ஆரம்பிக்கலாம். அகல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெயை போட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. நறுக்குன 1 வெங்காயம் போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்குங்க. பாருங்க, வெங்காயம் கோல்டன் பிரவுன் கலர்ல இருக்கு. இதுல 1 டீஸ்பூன் சன்னா மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு கிண்டுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மசாலா தூள் போடுங்க, இல்லைன்னா மசாலா கருகி போக வாய்ப்பு இருக்கு. இதுல அரைச்ச மசாலா விழுத போட்டு கிண்டுங்க. மிக்சர் ஜார்ல தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவையும் கடாயில் ஊற்றுங்க. பச்சை பட்டாணியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தி போட்டு கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணுங்க. கொஞ்சம் உப்பு, ஃப்ளேவர்ஸை பேலன்ஸ் பண்ண 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். கடாயை மூடி 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பச்சை பட்டாணி மசாலா இப்போ ரெடி. சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி பரிமாறுங்க. பார்த்தீங்க இல்லையா, 2 சூப்பர்பான ரெசிபீஸ். இது ஒரு நல்ல காம்பினேஷன். ஸோ ஈவினிங் டிஃபனுக்கு என்ன செய்யணும்னு ரொம்ப யோசிக்காமல் இது ரெண்டுமே நீங்கள் செஞ்சு ரசித்து சாப்பிடுங்க.